ஸோ எதற்காக புசி ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்பணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? பணம் கொடுத்துதான் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தாவைக்கால சில நடைமுறைகள் இருந்ததாகவும் அது விஜய் அவர்களுக்கு தெரிந்து அவர் கடுமையா கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் புசி ஆனந்த் தான். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த காசு வாங்கக்கூடிய பணம் எல்லாமே பொதுச் செயலாளருக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. அவர் வசதி வாய்ப்பு உள்ள மனிதர் தான், புரியுதுங்களா? இவர்கள்ட்ட எல்லாம் கையேந்தி வாங்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. தலைவர் அவர்கள் அங்க தளபதி அவர்கள் பரந்தூருக்கு போறாரு. அவர் போய் அடுத்த 24 மணி நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்குது இல்ல. ஏன் இத்தனை வருஷம் நீங்க பேசல? உங்க எங்க போயிருந்தீங்க? எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா? தன்னுடைய மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும்னு தோணுது இல்ல, அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு தோணுது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை வெளியில கொண்டு வரணும்னு தோணுது இல்ல. ஆனா போராடிக்கிட்டு இருக்க என்னுடைய மக்கள் பக்கம் போய் நிக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? இன்னைக்கு வேங்கை வயலுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே 3 பேரை கைது பண்றீங்களே. இந்த 3 பேரை இத்தனை நாள் எங்க காப்பாத்தி வச்சிருந்தீங்க? இவர் சினிமா படத்தை போன்றுதான் அரசியலையுமே கையாடுறாரு அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவசரமா செய்யணும்னா நீங்க கஞ்சி தான் வைக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மிக பிரம்மாண்டமா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவரை பார்த்தா பயம் பயம் பயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாருடா நீங்களான்னு கேக்குறீங்க? கலைஞர் வசனம் எழுதி கொடுத்துதான் இவங்க அப்பா படம் எடுத்தாரு. டேய், கலைஞர் சும்மாவா எழுதி கொடுத்தாரு? காசு வாங்கலையா? மிஸ்டர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, உங்களை கண்ணியமான முறையில கேட்கிறேன். உங்களுடைய வயது என்ன? உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன? இப்படி நீங்க பேசலாமா? ஒரு சின்ன பசங்க நாங்க உங்களை திருப்பி பேசிட்டா உங்களுடைய மரியாதை என்னவா இருக்கும்? நாடகம் ஆடுறதுல திமுக சிறந்த கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்பொழுது இந்த நாடகத்தையும் வெட்ட வெளிச்சமா ஒரு அறிக்கையில குறிப்பிட்டா என்ன தவறு? எல்லாத்துக்கும் இங்க என்ன விமான நிலையம் எடுக்கல, அதுக்கு இடத்த சொல்லு. ஏன்னா ரியல் எஸ்டேட்டா பண்றாரு. திமுக அரசாங்கம் சீமானை வச்சு விளையாடுதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறேன். அந்த விளையாட்டை அம்பலப்படுத்துவதற்கு விஜய் ஏன் பண்ணல? நாங்க ஏன் பண்ணணும்? கோமாளிகள் கூட்டு கோமாளி 2 பேரும் ஓரமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இங்க என்ன தலைவருக்கு வேற வேலையே இல்லையா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். நேற்றைக்கு நடந்த பொதுக்குழுவுல விஜய் அவர்கள் புசி ஆனந்த் அவர்களை தவிர்த்துட்டு அவரை நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வெளியில அனுப்பிட்டு விஜய் அவர்கள் மீட்டிங் நடத்தினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேசும் பொருளாக அது மாறி இருக்கு. ஸோ எதற்காக புசி ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்பணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அதாவது உள்நோக்கம் அப்படின்றது ஆளக்கூடிய திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. அந்த வெட்கை அவங்களால வெளியில் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு கொதிநிலையில் இருக்குது திமுக அரசாங்கம். ஒட்டு மொத்தமாக தாவேக்காவை பார்த்தும் தலைவர் தளபதி அவர்களை பார்த்தும் ஒரு பயத்திலையும் ஒரு நடுக்கத்திலையும் ஒரு காய்ச்சல்லையும் இருக்குதுன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது அவர் வராரு, தளபதி அவர்கள் ஒரு 20 மாவட்ட 19 மாவட்ட செயலாளர்களுக்கு நியமன கடிதம் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா செயல்படணும் அப்படின்றது 1 to 1 அவர்களுக்கு நேரடியாக எந்த இடையூறுகளும் இல்லாமல் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக பொதுச் செயலாளர் அவர்கள் தான் வெளியில் நின்று ஒவ்வொருத்தராக ஒன்று உள்ளே அனுப்புகிறார். இவங்கெல்லாம் போங்க, இவங்க இருங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இதை தவறாக ஒரு விஷயத்தை கட்டமைச்சு நான் என்ன கேட்குறேன், திமுக வேறு வேலையே இல்லையா? இதை பார்க்கறது தான் வேலையா? நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டார் பாபுன்னு ஒருத்தரை வச்சு இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அவங்க செத்துக்கிட்டு இருக்கான். காவல்துறையில் 3000 ரூபாய் கேட்டு ஒருத்தனை தொல்லை பண்ணி அவனை வழக்கு மேலே வழக்கு போலியாக போடுவேன்னு சொல்லி மிரட்டப்பட்டு அவன் கொளுத்திக்கிட்டு செத்துட்டான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திற்கு முன்னாடி சென்னையில். இப்போ இதுக்கு என்ன சொல்ல வருது? காவல்துறை கண்ணியத்தோடு நடந்திருந்தா இந்த படுகொலை ஏன் இதை கொலையாக தான் பார்க்கணும். அவனுடைய சகோதரிக்கு நீண்ட ஒரு ஆடியோவை பேசிட்டு அவன் தீக்குளிச்சு அதே காவல் நிலையத்தின் முன்னாடி தன்னுடைய உயிரை 2 நாள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய நிலையில உயிர் பிரிஞ்சிடுச்சு. அப்போ இவர்கள் கட்சியில என்ன நடந்தாலும் சரி, மக்கள் எங்க போறான்னாலும் சரி, யாரு தாலி அறுத்துக்கிட்டு போனாலும் சரி, என்ன மாதிரி சாராயம் ஆறாக ஓடினாலும் சரி, மக்கள் வேலை வெட்டிக்கு போகாம செத்து மடிஞ்ச கொத்தா மடிஞ்சாலும் சரி, மாணவிகளுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, ஆளக்கூடியவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்க கிட்டார் மியூசிக் கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு அவர்களுடைய துணை முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க, இசை கச்சேரி நடத்துறாங்க. இது முக்கியமா?
வந்தவங்களுக்கு மட்டன் பிரியாணி போடுங்க, எதனா போடுங்க. ஏடா இளவு வீடா இருக்குன்னு சொல்றோம், இது உங்களுக்கு புரியலையான்னு கேட்கிறோம். அப்போ உங்களுடைய இயலாமையை தொடர்ந்து மறைக்கிறதுக்காக விஜய் 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 மாற்றமா வந்துட்டாருன்றதுதான், தலையெழுத்தை மாத்திட்டாருன்றதுதானே உண்மை. அதையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போ உங்களோட தலையெழுத்தை மாத்துறதுக்கும் தமிழகத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமா எழுச்சியா நிக்கிறாருன்றதுதானே உண்மை. இந்த சமூகத்துக்கும் இந்த விடியலுக்கு புதிய பயணத்தை கொடுத்திருக்கிறாருன்றதுதான் உண்மை. அதை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி மாத்தணும் போலியா ஒரு தகவலை சொல்லணும், பொய்யான செய்திகளை பரப்பணும்ன்றதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரி, இப்ப தாவேகா கட்சிக்குள்ளேயே புசி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைமை பொறுப்பு அப்படின்றது விஜய் அவர்களை தாண்டி இருந்தது. ஆனா தற்போது விஜய் அவர்களே அவரை அவமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கே, அதை எப்படி பாக்குறீங்க? ஒருபோதும் அவரை தாண்டி எல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே நான் தளபதியினுடைய தொண்டன் தான் சொல்லுவாரு. நீங்க யாரா வேணா போய் கேளுங்க, நீங்க பொதுச் செயலாளர் இல்லம்மா, இந்த பதவி என்னைக்கு வேணா மாற்றப்படக்கூடியது. இது ஒரு பதவி, ஒரு பொறுப்பு தான். இந்த பொறுப்புக்கு இன்னைக்கு நான் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இந்த பொறுப்புக்காக அவர் ஒருபோதும் தலகணமா ஆடினதே கிடையாது. ராத்திரி 2 மணி ஆனாலும் தொண்டர்களை சந்திக்காம போறது கிடையாது. மறுநாள் கடந்து இருந்தாலும் அப்பவும் தொண்டர்களை சந்திக்காம போனதில்லை. தொண்டர்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கிறாரு. அதனாலதான் பொதுச் செயலாளர்ன்ற ஒரு கண்ணியத்தோட நடந்துக்கிறாரு. எந்த திராவிட கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில இதை போன்ற ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருன்றதை காட்டுங்க. இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களை சந்திக்கிறதுக்கு, இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரை சந்திக்கிறதுக்கு அவன் நாள் கணக்குல காத்து கிடக்கிறான். ஆனால் தமிழகத்துல இத்தனை கோடி பேரை 1 கோடி பேரை உறுப்பினராக கொண்டு இந்தியாவில மிகப்பெரிய 5வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சின்னு சான்று வந்திருக்குது. இன்னைக்கு அவ்வளவு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரை எளிமையா போய் சாதாரணமான எந்த ஒரு பதவியிலும் இல்லாம உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவங்க கூட போய் சந்திக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் மீது ஒரு வன்மத்தை கட்டமைக்கணும்ன்றது திட்டமிட்டு திமுக நடத்தக்கூடிய ஒரு சதியா இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒற்றுமையை கெடுக்கணும், ஒரு பூசல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தை காமிக்கணும்ன்றதுதான் திமுகவுடைய தொடர்ச்சியான வேலையா இருக்கு. சார், நிர்வாகிகள் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா, பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில பணம் கொடுத்துதான் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தாவேக்கால சில நடைமுறைகள் இருந்ததாகவும், அது விஜய் அவர்களுக்கு தெரிந்து அவர் கடுமையா கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் புசி ஆனந்த் தான். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த காசு வாங்கக்கூடிய பணம் எல்லாமே பொதுச் செயலாளருக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரோ ஒரு நாடோடி கிடையாது. அவருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அவரு ஒரு கண்ணியமிக்கவர். அவர் வசதி வாய்ப்பு உள்ள மனிதர் தான். புரியுதுங்களா? இவர்கள்ட்ட எல்லாம் கையேந்தி வாங்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர், ஒரு உறுப்பினரா இருந்து ஒரு கிளைக்கழகத்துல இருந்து அப்படியே தொடர்ச்சியா பயணம் பண்ணி இப்ப புதுவை மாநிலத்துல இருந்து தமிழகத்துக்கு வர்றாரு. தமிழகத்துல படிப்படியா வந்துதான் பொதுச் செயலாளரா மாறுறாரு. பணம் தான் நீங்க பேசும் பொருளா இருந்ததுன்னா அவர் என்னைக்கோ பொதுச் செயலாளர் ஆயிருப்பாரு. ஆனால் பொதுச் செயலாளராக இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடின ஒரு மாநாட்டை எந்த ஒரு குறையுமே இல்லாம பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில கண்ணியமா நடத்தி காட்டியிருக்கிறாரா இல்லையா? அவருடைய கட்டுப்பாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நற்பெயரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே பேசப்படும். சரி, இன்னொரு விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்தூருக்கு விஜய் அவர்கள் சென்று போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாரு. அப்படி சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஜென்ரலா ஏதோ சினிமா நடிகர் அப்படின்ற அந்த தோற்றத்துலதான் இன்னுமே காணப்படுறாரு அப்படின்ற மாதிரியே விமர்சனங்கள். அவருக்கு மக்களுடைய போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனை புரியுமா, அவருக்கு பசி தெரியுமா, அவருக்கு களத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்த்தரப்புல இருந்து வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் வேங்கை வயல்ல உள்ள பசங்களையும், அந்த நம்ம நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தாக்கப்பட்ட சம்பவத்திலையும் இந்த ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவிகளாம் பொறுப்பேற்று உட்கார நாற்காலி கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட சகோதரிகளையும் கூப்பிட்டு தலைவர், எல்லாத்துக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற புத்தகத்தை நூல் வெளியீட்டு விழால அவர்களை கண்ணியப்படுத்திருக்கிறாரு. வேதனையும் வலியும் புரியாத ஒருத்தர் எப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியும்? மக்கள் பக்கம் நின்னதுனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. அத பரந்தூர்ல நிக்கிறாரு. மக்கள் பக்கம் நின்னதுனாலதான், மக்களின் வேதனை புரிஞ்சதுனாலதான் இந்த குருடர்களும் கண்ணை மூடிக்கிட்டு பார்வையற்றவர்களாகவும் காதை மூடிக்கிட்டவர் காது கேளாதவர்களாகவும் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் பண்ண வன்மத்தினுடைய வெளிப்பாடாதான் தலைவர் அவர்கள், அங்க தளபதி அவர்கள் பரந்தூருக்கு போறாரு. அவர் போய் அடுத்த 24 மணி நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்குது இல்ல. ஏன் இத்தனை வருஷம் நீங்க பேசல? உங்க எங்க போயிருந்தீங்க? எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? தன்னுடைய மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும்னு தோணுது இல்ல, அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு தோணுது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய
செந்தில் பாலாஜியை வெளியில கொண்டு வரணும்னு தோணுது இல்ல. ஆனா போராடிக்கிட்டு இருக்க என்னுடைய மக்கள் பக்கம் போய் நிக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? அப்போ இவர் போய் நின்ன உடனே அடுத்த 24 மணி நேரத்துல மக்களை பாதிக்காத வண்ணம் நாங்க போடுவோன்ற ஒரு ஆணையை வெளியிடுறீங்கல்ல, இது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல போகணும்ன்ற ஒரே கருத்தோட தானே இதை பண்றீங்க. அப்போ தொடர்ச்சியா உங்களுடைய வன்மங்கள் எங்க இருக்குது? இங்க பிஜேபியினுடைய பி டீம், ஏ டீம், சி டீம் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்தமான பிஜேபியாவே மாறி செயல்படுறதா திமுக அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு. 910 நாட்களாக அந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் போகாத விஜய் இப்ப போவதுக்கான உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப போயிட்டாரு இல்ல. 910 நாளா இந்த அறிக்கையை உங்களால ஏன் கொடுக்க முடியல? 912வது நாள் தானே நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க. 910வது நாள் அவர் போயிட்டாருல்ல. விடியலுக்கான ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, சமூக நீதி பேசுறீங்கல்ல, திராவிட மாடல் ஆட்சி சொல்றீங்கல்ல, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, விவசாயிகளுக்கான ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார்? சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? உங்களுக்கு முதல்வர் உங்க மகன் துணை முதல்வர் பதவி வகிச்சிட்டு இருக்கிறார்ல, ஏன் இத்தனை நாளாயும் அங்க போய் என்னுடைய மக்களை பார்க்க முடியல? அதற்கு உங்களுக்கு திராணியும் தகுதியும் இல்ல. அப்ப நீங்க இதை பேசலாமா? 910வது நாள் வந்து நிக்கிறாரு மக்களுக்கு மிக பிரம்மாண்டமா களத்துல. 11வது நாள் ராத்திரி வெளியிடுறீங்க. உங்களுடைய பதட்டமும் பயமும் அப்ப எந்த அளவுக்கு இருக்கு? இது மக்கள் எல்லாம் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனைக்கு வந்து அந்த களத்துல போய் வேங்கை வயல் மக்களை நேரடியாக போய் சந்திக்க போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து இப்போ சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளேயே வந்து இப்போ யாரு குற்றவாளிகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டுருச்சு. 2 வருடமா வந்து இந்த பிரச்சனையானது நடைபெற்று இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை வந்து 2 வருடம் ஆகியும் விஜய் அவர்கள் வந்து இன்னும் போய் சந்திக்கல அப்படின்றது ஒரு குறை சொல்லப்படுது இல்லையா? நான் என்ன கேக்குறேன், எல்லாத்துக்குமான இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? ஆட்சி அதிகாரம் இல்ல. மிகப்பெரிய 2 கட்சிகள் ஆளக்கூடியவர்களையும் மிக வலிமையான எதிரிகளை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் திமுக. 2 பேரும் ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. வந்து நின்ன உடனே அரசியல் காலத்துக்கு ஜனவரி மாசத்துல இருந்து வருவேன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. என்னைக்கு மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டதோ அறிவிக்கப்படுறதுக்கு முன்கூட்டியே நான் எல்லா இடத்துக்கும் வருவேன், களத்துல நிப்பேன், போராடுவேன்றத வெளிப்படையா சொல்லிட்டாரு. இன்னைக்கு வேங்கை வயலுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே 3 பேரை கைது பண்றீங்களே, இந்த 3 பேரை இத்தனை நாள் எங்க காப்பாத்தி வச்சிருந்தீங்க? அந்த 3 பேர் குற்றவாளி தானா? உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்றாரு? இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாருல, கேட்கிறாரு. அப்ப அவர்கள் உண்மையான குற்றவாளி இல்லைன்றதுதான அர்த்தம். அப்ப நீங்க யாரை காப்பாத்துறதுக்காக யாரை பலிகடாவாக்குறீங்க? தொடர்ச்சியா அண்ணா நகர்ல ஒருத்தர் இறந்தார் பாருங்க, அந்த சூசைட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து திமுகவுக்கு யாரெல்லாம் பினாமியாக இருந்தாலும் சாதிக்குன்னு திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு குடும்பத்தோட. திமுகவுக்கு அடுத்தவர்களை பலிகடாவா ஆக்குவது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிஞ்ச உண்மை. இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்ட பஞ்சாயத்துகளும் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த திமுகவுடைய குடும்பம் தான். மாற்று கருத்து இருக்கா? சரி, அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல கட்சி அறிவித்தாரு. கட்சி அறிவித்து ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்கள் பிறகுதான் வந்து கட்சியினுடைய பெயரை அறிவித்தாரு. அதுக்கப்புறமா தான் கொடி அறிவித்தாரு. அதுக்கப்புறமா மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டுதான் அறிவிக்கிறாரு. மக்களை சந்திக்கிறதுக்கும் வந்து 1 மாசம் இடைவேளை அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிறாரு. இதே மாதிரிதான் சினிமா படமும் வரப்போகுது அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொடுப்பாங்க, அப்புறம் மெயின் பிக்சர் அப்படின்ற மாதிரி டைம் இருக்கும். இவர் சினிமா படத்தை போன்றுதான் வந்து அரசியலையுமே கையாடுறாரு அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவசரமா செய்யணும்னா நீங்க கஞ்சி தான் வைக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும்னா பொறுமையா தான் சமைக்கணும். இவர் தீர்வு வேணும்னு நினைக்கிறாரு, நீங்க அவசரமா அடுப்பு கூட்டி எதை எரிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் காலம் எல்லாம் பார்த்துதான் போகணும் அப்படின்றத கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், அரிட்டாப்பட்டியில மக்கள் எத்தனை நாள் போராடிட்டு இருந்தான்? அரிட்டாப்பட்டிக்கு போகாததுக்கு காரணமே வந்து அங்க மத்திய அரசு எதிர்க்கணும் அப்படின்றதுனாலதான் விஜய் அவர்கள் அரிட்டாப்பட்டி இப்பவும் சொல்றேன். அவர் தாவேகாவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி முதல் அவருடைய கண்டன அறிக்கையே சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தை காக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட அந்த பக்கம் நின்னாரு. சரி, இப்ப பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு பரந்தூர் மக்களை நேரில் போய் சந்தித்தவர் அரிட்டாப்பட்டி மக்களை சந்திக்காததுக்கு காரணம் மத்திய அரசை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அவர் போகலன்னு சொல்றாங்க. இது யாரு? இவரு ஸ்டாலின் தனியா விமான நிலையம் கட்டி வாடகை கூட போறாரா? அதனால இவர் எதிர்க்கிறாரா? யாருக்கானது? அதானிக்கானது. அங்க கட்டப்படக்கூடிய விமான நிலையம் யாருக்கானது? ஒரு தனி முதலாளிகளுக்காக கட்டப்படக்கூடிய விமானம். 5000 ஏக்கரை நீங்க விவசாயிகளை கொண்டு புதைச்சு குஜராத்ல எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இங்க ஒரு மாடல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதுக்கு மாற்றா வேணும்னு வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு 910 நாட்களை கடந்து நிக்கும் போது அதுக்கு தீர்வு கிடைக்குது.
இங்க இருந்து அரிட்டாப்பட்டிக்கு போகும்போது அரிட்டாப்பட்டியில உங்களுடைய நிலைமை என்ன? தலைமைச் செயலகத்துல நீங்க ஒரு கூட்டத்தொடர்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நிலைப்பாடு எடுத்து இதை நாங்க மத்திய அரசுக்கு ஏலத்தை இதை ஒப்படைக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் தான் நீங்க நிறைவேற்றுகிறீங்க. ஆனால் அங்க மக்கள் போராடுறான், மக்கள் தொடர்ச்சியா போராடுறான். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல மக்கள் திரண்டு போறான் ரோட்ல. அவனை கட்டுப்படுத்துது, பேரிகார்டு போடுது, காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாக்குது. அத்தனையும் தகர்த்து எரிஞ்சு எங்க டெல்லியில பிரதமர் அலுவலகம் முன்னாடி எப்படி விவசாயிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு விவசாயிகளை உள்ள விடாம டெல்லி உள்ளேயே விடாம எல்லையில ராணுவத்தை வச்சு அடைச்சாங்களோ அதே மாதிரி காவல்துறையை வச்சு இவர்கள் போகக்கூடாது, தமக்க மைதானத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு வேலையை தான் தமிழக அரசு பண்ணிச்சு. ஆனால் அதையும் தாண்டி விவசாயிகளும் கிராமவாசிகளும் மக்களும் அதை வென்றெடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மானங்கெட்டு போய் ஈனங்கெட்டு போய் சொல்றீங்க இது தமிழக அரசு தலைவர் அவர்கள் அழுத்தம். என்னடா அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னு கேட்கிறேன். யாருக்கு அழுத்தம் கொடுத்தீங்க? முதல்வர் எத்தனை முறை போய் பார்த்தாரு பிரதமரை? இந்த திட்டத்தை நிறுத்தணும்னு எத்தனை முறை சொன்னாரு? உங்களுக்கு சொல்றதுக்கு அருகதையும் மான ரோசம் ஈனம் என்ன இருக்கு? அப்ப மக்களுடைய ரத்தத்துல தான் நீங்க கொதிச்சு நீங்க குளிர்காயணும், நீங்க திராவிடத்தை நடத்தணும்னு பாக்குறீங்க. அதுக்கு மக்கள் ஒருபோதும் உங்க பக்கம் நிக்க மாட்டாங்க. சார், அப்ப முதல்வர் அவர்கள் அழுத்தம் கொடுத்து முதல்வர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியினுடைய மக்கள் நீங்க தீர்மானம் போட்டீங்கல்ல, ஏன் மக்கள் பேரணி போறது ஏன் நடத்துறீங்க? மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தானே போறோம். ஏன் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தீங்க? 10 மாசமா என்னத்தை கழட்டிட்டு இருந்தீங்க? துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த மக்களை போய் நீங்க ஏன் சந்திக்கல? 3 வருஷம் அந்த மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல. எந்த அமைச்சர் போனீங்க? எந்த துணை முதல்வர் போனீங்க? எந்த முதல்வர் போனீங்க? கிருஷ்ணகிரிக்கு போறீங்க, அங்க போறீங்க, சிவகங்கைக்கு போறீங்க, கோயம்புத்தூருக்கு போறீங்க, ரோட் ஷோ நடத்துறீங்க. மிஸ்டர் முதலமைச்சர் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? மிஸ்டர் துணை முதல்வர் அவர்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேக்குறேன். அப்ப அங்க போராடிக்கிட்டு இருக்கவன் யாரு? இன்னைக்கு கிட்டார் ஷோ நடத்திட்டு இருக்கீங்க அறிவாலயத்துல வச்சு. விஜய் அவர்கள் சந்திச்சா மட்டும் மத்திய அரசுல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு பயங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மிக பிரம்மாண்டமா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவரை பார்த்தா பயம் பயம் பயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப பரந்தூருக்கு போயிருக்காரு. பரந்தூர்ல இருக்கக்கூடிய போராட்ட களத்துல இருக்க மக்களை சந்திச்சு அவருக்கு சப்போர்ட்டா இங்க விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ மத்திய அரசுக்கு பயம் அப்படின்னா, இல்ல மாநில அரசுக்கு பயம் அப்படின்னா, இந்த விமான நிலையம் வராம தடுத்திருக்கலாம் இல்லையா? அதுக்கான அந்த தீர்மானங்கள் எதுவுமே இன்னும் நிறைவேற்றப்படல. மக்களை பாதிக்காத வண்ணம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது 2035லயும் 40லயும் வரக்கூடிய திட்டம். 2026 இவங்க எல்லாருமே பேக்கப் பண்ணி கேரி பேக்ல போட்டு மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பி போறாங்க. 2026 மக்களுக்கான முதல்வனா தளபதி தலைவர் அவர்கள் அரியணை ஏற போறாரு. மாற்று கருத்துல இந்த திட்டம் வராது, மக்கள் பக்கம் தான் நிற்கும், மக்கள் பக்கம் தான் தாவேக்கா நிற்கும். போராடுறதுக்கான எதிர்வினை தான் மக்களை பாதிக்காதுன்னு சொல்றீங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு உனக்கு இத்தனை நாள்னு கேட்கிறேன். அரசாங்கம் யார் கையில இருக்கு? நிவாரணம் என்ன? தீர்வு என்ன? தீர்வை சொல்றதுக்கு இவர் யாரு? தீர்வை சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரசும் சார்ந்த துறை அதிகாரிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான வேலைகள் என்ன? எந்த இடத்தை எடுக்க போறோம்ன்றத வரைக்கும் மக்களுக்கு சொல்லாம இருக்கிறீங்களே, இதெல்லாம் சர்வாதிகார போக்கு இல்லையா? எதேச்ச அதிகார போக்கு இல்லையா? மக்களை எதுக்கு அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மக்கள்னாலையும் இந்த விவசாயிகள்னாலையும் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணிட்டான், உங்களை சொடக்கு போடுற நேரத்துல தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனுடைய விரல்ல இருக்கு அந்த புரட்சி. அப்ப 2026 விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் அந்த மக்களுக்கு எதிராக எந்த திட்டமுமே வராதுங்க. மக்களுக்கு எதிராக எந்த திட்டமும் வராது. விமான நிலையத்தை கொண்டு வந்து சோறையும் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் அழிக்க போறன்றதை தாண்டி இது விமானம் தேவையா? யாருக்கு என்ன தேவை? நீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் அழிச்சிட்டா இங்க இருக்கு இந்த 60 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தண்ணி எங்க வரும்? கடைகோடியில இருக்கக்கூடிய சென்னை மூழ்கிடாதா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? படிச்சிருக்கீங்க, அறிவு இல்லாம செயல்படுறீங்களே. திட்டத்தை வகுக்கக்கூடிய தகுதி இருக்கா உங்கள்ட்ட? திறமையான அதிகாரிகள் இருக்காங்களா? திறமையான அதிகாரிகள் இருந்தும் செயல்படாம தடுக்கக்கூடியது யாருன்னு கேட்கிறோம். கடந்த காலங்களிலுமே இதே மாதிரிதான் எதிர்கட்சிகள் மக்களுக்காக பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சியில இல்லாததுனால மக்களுக்காக பேசுறாரு. ஆட்சிக்கு வந்துட்டா விஜய் அவர்களும் இதே மாதிரி நடவடிக்கைகள் தான் எடுப்பாருன்னு சொல்றாங்களே. நாங்க முட்டி போட்டு தவழ்ந்து வரல, மக்களுக்கு சொல்லி நடிக்கிறதுக்கு ப்ராப்பரா எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்கள்ல இருந்து அடிபட்டு ஒருத்தரா முதல்வரா நிக்கிறாரு. அதனால மக்கள் அத்தனை பேரும் அங்கதான் நிற்பாங்க. மக்களுக்கான முதல்வரா தான் வருவாரு. அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுக்கான முதல்வர் கிடையாது. அப்படிப்பட்ட முதல்வரா இவர் வராருன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் இவரை வச்சு கொண்டாடி இருக்கும். இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் இவரை வச்சு கொண்டாடி இருப்பான். இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறதுக்கு காரணமே இவர் மக்களுடைய முதல்வர்ன்றதுனாலதான். அது தெரிஞ்சதுனாலதான் திமுக காரன் மொத்த பேரும் பயப்படுறான்.
எதுக்கு ஒவ்வொருத்தர் திமுக காரன் பண்ற அத்தனை ட்வீட்டையும் பாருங்க, அத்தனை அரசியல் மேடையிலையும் பாருங்க. யாருடா நீங்களான்னு கேக்குறீங்க. கலைஞர் வசனம் எழுதி கொடுத்துதான் இவங்க அப்பா வந்து படம் எடுத்தாரு. டேய், கலைஞர் சும்மாவா எழுதி கொடுத்தாரு? காசு வாங்கலையா? தெருல போறவங்களுக்கு எல்லாம் சும்மா எழுதி கொடுத்துட்டாரா? அவங்க அப்பாவால தான் கலைஞர் பொழைச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா காசு வாங்கியிருப்பாருல அவர் எடுத்த படத்துக்கு. கதை வசனம் அவர் எழுதி இருந்தா கலைஞர் ஓசியில நடிச்சு கொடுத்துட்டாரா? கதை வசனம் எழுதி கொடுத்துட்டாரா? சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்ப கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லன்னா எதை வேணா பேசுவீங்களா? வாடா போடா. அரசியல் நாகரிகம் தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை வயசாகுது மிஸ்டர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே? உங்களை கண்ணியமான முறையில கேட்கிறேன், உங்களுடைய வயது என்ன? உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன? இப்படி நீங்க பேசலாமா? ஒரு சின்ன பசங்க நாங்க உங்களை திருப்பி பேசிட்டா உங்களுடைய மரியாதை என்னவா இருக்கும்? நீங்க இருக்க வகிக்கக்கூடிய பதவி என்னவாக இருக்கும்? சிந்திச்சு பார்க்கணும். கேள்விக்குறியாயிடும் இல்லையா? நீங்க நாளைக்கு 2026 அப்புறம் அரசியல் அனாதைகளாக்கப்படுவீங்க. அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நிலைப்பாடு என்ன? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? வாயில வார்த்தை இருந்தா எதை வேணா பேசிடுவீங்களா? திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு இங்க 1000 பேர் இருக்கான், லட்சம் பேர் இருக்கான். கவனமா பேசணும் சார். அப்ப 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறீங்களா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 மக்கள் களம், மக்களுடைய முதல்வர் தளபதி அவர்கள் தான் அப்படின்றதுல அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அவர் வரல, செய்தியாளர்களை சந்திக்கல, இங்க போகல, அங்க போகல, தொடர்ச்சியான குற்றச்சாட்டு தானே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பயமே இல்லையே. நீங்க தான் திருப்பியும் ஆட்சிக்கு வர போறேன்றீங்க. 200 தொகுதின்றீங்க, 234. ட்ரம்ப் கூட போய் கூட்டணி வைங்க. யாரு உங்களை வேணான்னு சொல்றா? யாராவது இங்க வேணான்னு சொல்ல போறாங்களா? தாராளமா வைங்க, இங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க கூட்டணியில உள்ளவங்க ஒவ்வொருத்தரா நீங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எடுத்த நிலைப்பாடு, இன்னைக்கு வேங்கை வயல்ல 3 பேரை கைது பண்ணிருக்கிறீங்க. அண்ணன் திருமா அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. சார், காவல்துறையினர் மீது, அதாவது திருமாவளவன் அவர்களே வந்து தமிழக காவல்துறையினர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி போராட்ட களத்துல இருந்த விசிகவினரை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நடவடிக்கையை நீங்க எப்படி? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் தான், சரிங்களா? அதை வந்து இயக்கக்கூடியது முதல்வர் அவர்கள் தான். அப்போ இதனுடைய இவர்களை இயக்கக்கூடியவர்கள் யார்? அவர் தான். அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு கூட கூட்டணியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சு விரட்டுற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை தான் சொல்றோம், இது பாசிச அரசாங்கம், இது விடியலுக்கான அரசாங்கம் இல்ல, மக்கள் விரோதமான அரசாங்கம், இவர்கள் தான் பாசிசவாதிகள், இவர்கள் தான் பிரிவினைவாதிகள் அப்படின்றத எடுத்து சொல்றோம். இவர்கள் தான் பிஜேபியினுடைய ஏ டீம் பி டீம் இல்ல, இவர்கள் தான் பிஜேபின்னு சொல்றோம். அப்ப புரியணுமா இல்லையா மக்களுக்கு? அப்ப காவல்துறை அப்படிதான் செயல்படும். இப்பவும் சொல்றேன், காவல்துறைன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு போர்டு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுல அதை இயக்கக்கூடியது முதல்வரனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன் விவசாயிகள் மேல கை வைக்கிறீங்க? ஏன் போராட்டக்காரர்கள் மேல கை வைக்கிறீங்க? 20,000க்கும் மேற்பட்ட போராட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டை தொடர்ந்து மறுக்க முடியுமா? அன்னைக்கு இருந்தது இல்ல, போராடினாங்கல்ல மக்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தாங்க, இருக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு தட்டி கேட்டாங்க, பொங்கி எழுந்தாங்க. ஏன் இன்னைக்கு நீங்க பண்ண மாட்டீங்க? அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில வந்து அவ்வளவு தூரம் வந்து மக்களை வந்து சர்வாதிகாரத்தனமா நடத்துறாங்க. நிச்சயமா இதுக்கு பேர் சர்வாதிகாரம் தானே. அப்ப அதிமுக பெஸ்ட்னு சொல்றீங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது. அவர்கள் பெஸ்ட்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். மோடி எங்க டாடின்னு சொன்னார் ராஜேந்திர பாலாஜி, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் தான். அவர்களுக்கும் அரசியல் ஞானமும் கிடையாது, இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திறனும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மந்திரி சபையை வச்சு அவரு இந்த 4.5 வருஷத்தை விட்டுட்டா நம்ம எல்லாம் போய் நடுத்தருல நிக்கணும், இருக்கக்கூடிய எல்லா கோமாளி கூட்டங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு போய் இந்த வண்டி அங்க தள்ளி கொண்டு போய் விட்டுறலான்னு தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்களால வர முடியல. அவருக்கு மாற்றா இங்க இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான். அதனால இவர்கள் விடியலுக்கானவர்கள் பயணம் பண்ணவர் இங்க போனாரு, அங்க போனாரு, பைக் ஓட்டிட்டு போனாரு, மக்களோட மக்களா இருக்கிறேன்னு சொன்னாரு, மக்கள் பிரச்சனையில வந்து நிக்கிறேன்னாரு, நடக்காத கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் மாடல் கிராம சபை கூட்டம் நடத்துறேன்னாரு. நாளைக்கு குடியரசு தின விழா எத்தனை ஊர்ல கிராம சபை கூட்டம் போட்டு நடத்தி கிழிச்சிடுறாங்க திமுக காரங்க. சொல்றதுக்கு வெக்கம் இருக்கு. வெக்கம் மான சூடு சொன்னா சொல்லுங்க, திமுக கார அத்தனை பேர் சொல்லுங்க. சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப பெரியார் அவர்களை வந்து அவமதிச்சுட்டாரு, சீமான் அவர்கள் வந்து அவரை தரைக்குறைவாக பேசிவிட்டார் அப்படின்ற மாதிரி பெரிய போராட்ட களங்கள், பெரியாரிய இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய கண்டனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது தாவேகா கட்சியினுடைய கொள்கை தலைவராக பெரியார் அவர்களையும் வைத்திருக்காங்க. அப்ப பெரியார் அவர்களை பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசும்பொழுது விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு எதிர் அறிக்கை கூட விடல அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை பேசும்போதும் பெரியார் அவர்களை பேசும்போதும் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்போ இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம். தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்க தளபதி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை
மடைமாற்றும் வேலையை பண்ணணும் அப்படின்றதுக்காக சீமானை வச்சு பிளே பண்ணுது இந்த அரசாங்கம். சார் நாடகமே நடத்தினாலும் நாடகம் தான் பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசும்போது கொச்சைப்படுத்தினதுக்கு தொடர்ந்து தாவேகா சார்புல செய்தி தொடர்பாளர்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்தி தொடர்பாளர்கள் சொல்ல மாட்டாரு கண்டனம். இல்ல சார், அவருடைய எக்ஸ் தளத்துல கூட ஒரு அறிக்கை விடல அப்படின்றது ஒரு பெரிய. நான் தான் சொல்றேன், நீங்க நடத்துறது நாடகம்னு மக்களுக்கு தான் தெரியுது. பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு போனவர் தானே சீமான். பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு போனவர் தானே சீமான். 2.4% தானே ஓட்டு வச்சிருந்த. இன்னைக்கு வாங்கிட்ட இருந்த ராஜீவ் காந்தி அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பெரியாரிய இயக்கங்கள் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிற வகையில நாடகமே நடந்தாலும் இப்போ சொல்றேன், மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். நீ திராவிட கட்சின்னு இருக்கிற திமுக எத்தனை இடத்துல போராட்டம் இல்ல சார், நாடகமே நடத்தினாலுமே நாடகத்துக்கு கூட நீங்க பெரியார் அவர்களை இந்த அளவு கொச்சைப்படுத்தும் போது அது நாடகம்னு குறிப்பிட்ட ஏன் ஒரு அறிக்கை வெளியிடக்கூடாது? பெரியாரிய கட்சிகள் இருக்கு, எங்களுடைய கொள்கை தலைவரா அரசியல் தலைவர்களா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களா இருக்கு, சமூக நீதி எங்களுடைய கொள்கையா கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் சொல்றோம். புரியுதுங்களா? பெரியார் இயக்கங்கள் தொடர்ச்சியா போராட்ட களத்துல இருக்கிறாங்க. தோழர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியான போராட்ட களத்துல இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் போராட்ட களத்துல தான் இருக்கிறோம், கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு உடன்பாடெல்லாம் கிடையாது, அவர்களும் எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுடைய கண்டனத்தையும் பதிவு. ஆமா சார், அவங்க கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஏன் பதிவிடுவார் எப்போ சார்? ஏன்னா இப்ப பிரச்சனையே முடிந்து விஜய் சீமான் அவர்களை கைது செய்ய முடிஞ்சிருச்சு. அதாவது திருப்பியும் சொல்றேன், பிரச்சனையே இது கிடையாது. நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இது திட்டமிட்டு படக்கூடிய ஒரு நாடகம். சரி, இப்ப திமுக கட்சி வந்து கடந்த ஆட்சியில ஒரு மாதிரி பேசுறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க. நாடகம் ஆடுறதுல திமுக சிறந்த கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்பொழுது இந்த நாடகத்தையும் வெட்ட வெளிச்சமா ஒரு அறிக்கையில குறிப்பிட்டா என்ன தவறு? ஏன் பெரியார் அவர்கள் இந்த அளவு பேசுறாங்க? குறிப்பிட மாட்டாருன்னா எங்கேயும் சொல்லல. இல்ல சார், இவ்வளவு நாட்கள் குறிப்பிடலையே, அதுக்கும் ஒரு டைம் எடுத்துப்பாரா? கண்டிப்பா டைம் எடுத்துப்பாரு. அதாவது எல்லாத்துக்குமே டைம் எடுத்து நிவாரணம் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சும்மா கண்டன அறிக்கை பேப்பர்ல வேணும்னு நினைக்கிறீங்களா? சார் அவங்க இன்னும் பேசுற அளவுக்கு பேசட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாரா? திருப்பி நான் என்ன கேக்குறேன், இவர் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டாரு, சீமான் வாய மூட போறாரா? அதுக்காக இப்ப பேசட்டும்னு நீங்க அறிக்கை எதுவுமே விட போறது கிடையாது. அதை நம்ம வந்து எதிரிகளா இருந்தாலும் தரைகுறைவா பேசுறத தாவேகா ஒருபோதும் அனுமதிக்காது. தரைகுறைவாக பேச சொல்ல சார், அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை தானே கேக்குறாங்க. நிச்சயமா கொடுப்பாரு. திருப்பியும் சொல்றேன், இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தை நீங்க அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. இந்த நாடகம் எதுக்காக நடத்தப்படுது? இவருடைய போகக்கூடிய பாதைகளை மடைமாற்றும் வேலையை பண்ணணும். இப்ப அவர் அதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுப்பாரு, இவங்க ஏதாவது ஒரு எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு. திமுக என்ன பண்ணிட்டு இருக்குது? திமுக அரசும் அதுக்கான அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க சார். நாம் தமிழர் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட 3000 பேர் திமுக இணைஞ்சிருக்காங்க. இந்த பெரியாருடைய கொள்கையாவே வந்துகிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் சீமானை கைது பண்ணல? பயமா சார்? வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? வழக்கு பதிவு பண்ணிட்டீங்கல்ல. ரோட்டு ஓரமா இருந்து ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருந்தான், உங்க டாஸ்மாக்ல வாங்கி எதிர்கடையில உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நல்லா அடின்னு அடிக்கிறீங்க, திருப்பி விட்டுறீங்க. 3000 ரூபாய் பணம் கேட்குறீங்க, 3000 ரூபாய் பணம் தரல, திருப்பியும் மறுநாள் கூட்டு வந்து அவனை தொல்லை பண்றீங்க. அவன் வந்து விரக்தி ஆகி போயிட்டு சகோதரிக்கு ஒரு ஆடியோவை போட்டுறான், நான் இங்கதான் கொளுத்திக்கிட்டு சாவ போறேன்னு சொல்லிட்டு. அந்த காவல் நிலையம் முன்பு கொளுத்திக்கிட்டு செத்துட்டான். ஒண்ணுமே இல்லாம ரோட்டு ஓரத்துல 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்கி குடிச்ச ஒருத்தனை நீங்க பண்ணும்போது சீமானை பார்த்து ஏன் பயப்படுது? அப்ப அவன் யாரு? அப்போ திமுக அரசு சீமான் அவர்களை பார்த்தும் பயப்படுது, விஜய் அவர்களை பார்த்தும் பயப்படுது, எல்லாரையும் பார்த்து திமுக அரசு பயப்படுது. ஏங்க திமுக அரசாங்கம் சீமானை வச்சு விளையாடுதுன்னு சொல்றாரு, உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறேன். அந்த விளையாட்டை அம்பலப்படுத்துவதற்கு விஜய் ஏன் பண்ணல? நாங்க ஏன் பண்ணணும்? கோமாளி 2 பேரும் ஓரமா விளையாடிட்டு இருக்கான். இங்க என்ன தலைவருக்கு வேற வேலையே இல்லையா? தளபதிக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டுல 22 விளையாட்டு பொருளாக பெரியார் அவர்களை பயன்படுத்துறாரு. கட்சியின் கொள்கை தலைவரை இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு கேக்குறேன். திராவிட கொள்கையை பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு ஆளக்கூடிய மாடல் திராவிட மாடல் ஆட்சி தானே. ஏன் இந்த சீமான கைது செய்யாதது ஏன்னு கேக்குறேன். வாங்கன்னு சொல்றான்ல அந்த ஆளு என்ன சொல்றாரு? பிரபாகரனோட நான் நிக்கல. ஆமா இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். அப்ப ஏன் தொடர்ந்து மக்கள் மத்தியில பொய் பிரச்சாரம் சொல்றேன்னு அடுத்த நிமிஷம் கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா சீமான? அப்ப திராணி இல்லையன்றது அர்த்தமா? நீ வச்சு பிளே பண்றன்றது அர்த்தமா? திருப்பியும் சொல்றேன், சீமான் திமுக வசம் உட்கார்ந்துகிட்டு அதுக்காக ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல மக்கள் தான் கோமாளிகளா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தலைவர் ஒருபோதும் அதுக்கெல்லாம் போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க எத்தனையோ பெரியாரிய இயக்கங்கள் இருக்குல்ல, திராவிட கழகங்கள் இருக்குல்ல, போங்க போய் போராடுங்க, போய் முட்டுங்க. சீமானை எத்தனை மீட்டிங்கு கூப்பிட்டு உள்ள விட்டீங்க? இன்னைக்கு தானே குத்துது குடையுதுன்றீங்க. அவன் வச்சு பண்ற வரைக்கும் நல்லா வச்சு செஞ்சுட்டு பெரியார் தான் என் தாத்தன், என் பாட்டன், என் முப்பாட்டன், அவன் இருந்தா என்னதான் அரசியல் வழிகாட்டினுவான், என்ன பேரனுவான் சொன்னானா இல்லையா சீமான்? சொல்லுங்க.
அப்ப இன்னைக்கு எதுக்கு போய் அவர்கிட்டயே போய் நொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க வாங்க, ஒரு பத்திரிகையாளரை பார்த்து ரொம்பவும் ஒரு பெண் பத்திரிகையாளர் இழிவான என்ன ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிட்டு போறாரு. தலைவர் பிரபாகரன் சாகுற அளவுக்கு கத்துன, இன்னைக்கு அவருடைய அண்ணன் பையனை பார்த்து நீ என்ன வார்த்தை கேட்கிற? அப்போ சீமானுடைய வாயெல்லாம் எதை வச்சு குத்துவீங்க? யோசிக்க வேணாமா? திருப்பியும் சொல்றேன், சீமான் ஒரு அரசியல் வியாபாரி. அதை விட அசிங்கமா ஒரு வார்த்தைகள் கூட சொல்லலாம். நாகரிகமா கருதி நான் கண்ணியமாக பேசுறேன். தாவேக்காவினுடைய ஆதரவா பேசுறதுனால ரொம்ப ரொம்ப கண்ணியமான முறையில பேசிக்கிட்டு இருக்கேன். வார்த்தைகள் எல்லாருக்கும் பேச தெரியும். RS பாரதிக்கும் அதே ஸ்டைல எங்களால கண்டனம் கொடுக்க முடியும், சீமானுக்கும் கண்டனங்களை தெரிவிக்க முடியும். இங்க அது இல்ல. இங்க தேவை நிவாரணம், ஒரு தீர்வு. அந்த தீர்வை எட்டணும். அதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற காமெடிக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? யாரு நீங்கன்னு கேட்கிறேன். யாரு நீங்க? நாளைக்கு அரசியல் அனாதை ஆயிட்டீங்க. இன்னைக்கு நேத்து உங்க கட்சியில இருந்து அதே திமுகக்கு 3000 பேர் கொண்டு போய் சேர்க்கிறான். யாரு? ராஜீவ்காந்தி எங்க இருந்தா? அதே தமிழ் தேசியத்தை தானே பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு தமிழ் தேசியம் எல்லாம் சக்கரை பொங்கல் ஆகி தின்னுட்டாரா? இன்னைக்கு திராவிடம் பேசுறாரா? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன கொள்கையோட இருக்கீங்க? யாரு நீங்களாம்? உங்களுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபியை எதிர்ப்ப, பிஜேபியில இருந்து யார் வந்தாலும் சேர்த்துப்ப, வாங்கிட்டே இருப்பான். பிஜேபியில போய் நேரடியா போய் சேருவான். திருப்பியும் பிஜேபியில இருந்து வருவான், சேர்த்துப்ப. யாரு நீங்களான்னு கேட்கிறேன். உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? நீங்க பேசலாமா? உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் எல்லாத்துக்கும். இங்க என்ன விமான நிலையம் எடுக்கல, அதுக்கு இடத்த சொல்லு. ஏன்னா ரியல் எஸ்டேட்டா பண்றாரு இவர். நிவாரணம் கொடுப்போமா? இவர் அரசு அதிகாரியா, மாவட்ட கலெக்டரா? எங்கள்கிட்ட வந்து நிவாரணம் கேட்க வேண்டிய வேலை என்ன? ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியது நீங்க தானே. வேங்கை வயல்ல கண்டுபிடிக்கக்கூடியது நீங்க தானே. அரிட்டாப்பட்டி மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டியது நீங்க தானே. தங்கச்சி ஸ்ரீமதி வழக்குல தீர்வு கொடுக்க வேண்டியது நீங்க தானே. பொள்ளாச்சி மாணவிகள் வழக்குகளுக்கு நீதி கிடைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது நீங்க தானே. அண்ணா நகர் மாணவிக்கு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்த பிரச்சனையில சிபிஐ வழக்கு எடுக்கும் போது போராடி தமிழக காவல்துறை தான் வரும்ன்றத விசாரிக்கும்ன்றத கொண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நீங்க தானே. என்ன கொடுத்துட்டீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு வேற என்ன பிரச்சனை? அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்களா? சீமான் பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டாங்களா? தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி இருக்கு, அதுதான் ஞாபக மறதி. அதை வச்சுதான் இந்த திமுக அரசாங்கம் விளையாடிக்கிட்டு இருக்கு. தமிழக அரசியல் களத்துல தற்போது பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.